அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமியை பற்றி தெரிந்து கொள்வோம். சூரிய பகவான் மேசராசியில் பிரவேசம் செய்வதையே சித்திரை மாதம் ஆகும். சித்திரை மாதமே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் பல சிறப்புகள் உள்ளது, தெரிந்து கொள்வோம். 1. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத பிறப்பு. 2. வளர்பிறை திருதிய திதி. அந்த நாளையே நாம் அச்சய திருதியாக கொண்டாடி மகிழ்கிறோம். 3. சித்ரா பௌர்ணமி. பொதுவாக சித்திரை மாதத்தில் எல்லா கோவில்களிலும் சித்திரை திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது உலகளவில் சிறப்பான திருவிழா ஆகும். லட்சக்கணக்கான மக்கள் கண்டு கழிக்கின்றனர். அன்று அம்பாள் வழிபாடு மற்றும் சித்திரகுப்தனை வணங்கி வழிபட்டால் சகலவிதமான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சித்திரகுப்தனை பற்றி தெரிந்து கொள்வோம். சிவசக்தி அம்சமான சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுவார். அவரை தரிசனம் செய்வதால் பலன் உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஒரு சமயம் அம்பாள் கைலாயத்தில் பொழுதுபோக்காக ஒரு ஆண் சித்திரத்தை வரைந்து சிவபெருமானும் காட்டிய போது சிவபெருமான் அந்த சித்திரத்தின் அழகை கண்டு வணங்கி தனது மூச்சுக்காட்டால் உயிர் பெற செய்கிறார். சித்திரத்தை உயிர் பெற செய்ததால் சித்திரகுப்தன் என போற்றப்படுகிறார். அந்த சமயத்தில் யமதர்மன் தனக்கு வேலைபலு காரணமாக ஒரு உதவியாளர் வேண்டுமென கேட்க சிவபெருமான் தான் உயிர் பெற செய்த சித்திரகுப்தனை அவருக்கு உதவியாளராக அனுப்பி வைக்கிறார். மேலும் மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக எழுத வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். சித் என்றால் மனம், குப்த என்றால் மறைவு என்று பொருள்படும். மக்கள் மனதில் உள்ள பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக எழுதி பலன் கொடுப்பவரே சித்திரகுப்தன் ஆவார். இவரது கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ளது. நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு பலவிதமான அன்னங்கள், குறிப்பாக லெமன் சாதம், தேங்காய் சாதம், சாம்பார் சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை வைத்து பூஜை செய்து அம்பாளன் அருளை பெற்று வாழ்வோம் வளமாக. மேலும் காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனையும் அங்கு உள்ள சித்திரகுப்தனையும் வழிபட்டு பலன் பெறலாம், வளம் பெறலாம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.